வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கமா பார்த்தீங்கன்னா, வீட்ல கரப்பான்பூச்சி தொல்ல அதிகமாயிடுச்சுன்னா, ஹிட் அடிச்சு அந்த கரப்பான்பூச்சிகள அகற்றக்கூடிய விஷயங்கள மக்கள் செய்வாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த நாட்ல கரப்பான்பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஹிட் அடிச்சு, இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற விக்கெட்ட அவுட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, தர்மேந்திர பிரதான் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பதவிய ராஜினாமா செய்றதா தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்துல பதிவ போட்டிருக்கிறாரு. எதனால் இது ஏற்பட்டது? அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல்ல தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ரெசிக்னேஷனுக்கு வழக்கம் போல குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படின்னு பல்வேறு காரணங்கள சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த நாட்டுக்காக பல்வேறு விஷயங்கள தியாகம் பண்ணியிருக்கேன். பயங்கரமா உழைச்சிருக்கேன். என் கட்சிக்கு நான் விசுவாசமாக இருந்திருக்கேன். அதே மாரி என் பதவிக்கு நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். ஆமா, குளறுபடிகள் நடந்தது. ஆனா அந்த குளறுபடிகளுக்கு உடனே நாங்க தீர்வு கண்டுட்டோம். உடனே இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிச்சுட்டோம். சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணிட்டோம். மறுபடியும் எக்ஸாம் நடத்தி மாணவர்களுடைய எதிர்காலத்த நாம காப்பாத்திட்டோம். ஆனா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் தேச விரோத சக்திகள்லாம் சேர்ந்து மாணவர்கள தூண்டிவிட்டு, அந்த மாணவர்கள் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மாணவர்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம். மாணவர்கள் தேவையில்லாம அங்க அடி வாங்கி, மாணவர்கள் இந்த மாரி ஒரு புரொடெஸ்ட்ல ஈடுபட்டு, அங்க வயலன்ஸ் ஏற்பட்டு மாணவர்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா, அதை என்னால தாங்கவே முடியாது. அதனால நான் என் பதவிய இப்போ ராஜினாமா பண்றேன். அதற்காக மாணவர்கள் நல்லா இருக்கணும், மாணவர்கள காப்பாத்தணும், மாணவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் பதவிய நான் ராஜினாமா பண்றேன். இதநாள் வரைக்கும் எனக்கு பதவி குடுத்து அழகு பார்த்த மோடிக்கு நான் நன்றி சொல்றேன். ஆச்சா போச்சான்னு நீண்ட நெடிய ஒரு லெட்டர் எழுதி அவர் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் வலைதள பக்கத்துல போட்டிருக்கிறாரு. ஆனா, நாம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, திடீர்னு ஏன் பாஜகவுக்கு இந்த மனமாற்றம்? என்ன நடந்தது? ஏன் வழக்கமா ஒவ்வொரு புரொடெஸ்ட் நடந்தாலும், பாஜக ரொம்ப தெளிவாக அந்த புரொடெஸ்ட்ட டிஸ்கிரெடிட் பண்ணி, அத டைவர்ட் பண்ணி, அத நீர்த்து போக செய்றதுக்கான விஷயங்கள ரொம்ப அழகா டாக்டிகலா செய்வாங்க. இத பல்வேறு புரொடெஸ்ட்ல நம்ம பார்த்துட்டோம். அது சிஏஏ, என்ஆர்சிக்கான புரொடெஸ்ட்டா இருக்கட்டும், ஜேஎன்யூல நடந்த புரொடெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் புரொடெஸ்ட்டாக இருக்கட்டும். எங்க பிரச்சனை நடந்தாலும், அவங்க கிளாசிக்கா ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. முதல்ல அத கண்டுக்கவே மாட்டாங்க. அது அப்படியே நீர்த்து போயிடட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நடக்கலன்னா, உடனே களத்துல கோடி மீடியாவ இறக்கி விட்டு, அங்க போராட்டம் செய்யக்கூடியவர்கள் ஆன்டி நேஷனல்ஸ், அவங்க தேச விரோதிகள், சொரோஸ் ஃபண்டட் ஏஜென்ட், சைனீஸ் ஏஜென்ட், பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு கதைய கிளப்பி விட்டு, அத திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. இல்லன்னா, அப்போசிஷன் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாரி போராட்டம் பண்ண செய்றாங்க அப்படின்னு இத அரசியலா மாத்தி, இந்த பிரச்சனைய திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாம் கை குடுக்கலன்னா, கடைசியில வன்முறையை பிரயோகப்படுத்தி எப்படி இந்த போராட்டங்களை ஒடுக்குறது அப்படிங்கிறதும் பிஜேபி கடந்த காலத்துல கையாண்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா, இங்க எல்லா டாக்டிக்ஸுமே இவங்களுக்கு உதவல அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக தெரியுது. மாறாக இதெல்லாம் இவங்க இங்க முயற்சி பண்ணத, அது பாஜகவுக்கு எதிராகவே திரும்புச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் பாஜகவுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக, கல்வி அமைச்சருக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடந்த தர்ஸ்டே அமித்ஷா தன்னுடைய ஆபீஸ்க்கு முக்கியமான தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு குளோஸ் டோர் மீட்டிங் நடத்தியிருக்கிறாரு. இந்த மீட்டிங்ல பல்வேறு விஷயங்கள அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி டிஸ்கிரெடிட் பண்ணி டைவர்ட் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. 2வது போலீஸ் மூலமாக இந்த மாணவர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி, அது கட்டுக்கடங்காம போயி, இவங்க வன்முறையை பிரயோகப்படுத்தின அந்த வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆனோனே, இந்த புரொடெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுக்கத் தொடங்கியது. மாணவர்கள தாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும், ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி வீதிக்கு போராட ஆரம்பிச்சாங்க. இந்த அதிகாரத்துக்கு எதிராக, ஆன்டி எஸ்டாபிலிஷ்மென்ட்க்கு எதிராக, இந்த பாசிச ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய மாணவர்கள் குரல் எழுப்ப ஆரம்பிச்சோன்ன, இது ஒரு நேஷனல் லெவல் புரொடெஸ்ட்டா மாற ஆரம்பிச்சது. 3வது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கோதி மீடியா என்னதான் இந்த புரொடெஸ்ட்க்கு தேச விரோத சாயம் பூச முயற்சி பண்ணாலும், இன்டர்நேஷனல் மீடியாலாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இந்த போலீஸ் அராஜகத்தையும், இந்த ஒடுக்குமுறையும் அவங்களுடைய பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. நேரடியாக மோடியை எதிர்த்து விமர்சனங்கள் இன்டர்நேஷனல் மீடியால வர ஆரம்பிச்சது. அதாவது நம்ம ஆளு எங்க வெளியூருக்கு போனாலும் மதர் ஆஃப் டெமோக்ரசி, மதர் ஆஃப் டெமோக்ரசின்னு பேசுவாரு. அந்த மதர் ஆஃப் டெமோக்ரசில என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோஸ், போட்டோஸ், ஆர்டிகிள்ஸ் மூலமா இன்டர்நேஷனல் மீடியா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோன்ன, அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துச்சு. 4வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த முறை மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல பல முக்கியமான பில்ஸ கொண்டு வரணும். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக எவ்ளோ தீவிரமா முயற்சி பண்ணாங்க. எவ்ளோ கட்சிகள உடைச்சு அவங்க எம்பிக்கள வந்து கட்சி தாவ வச்சு ஒரு 2/3 மெஜாரிட்டிய கிரியேட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்களோட இந்த பார்லிமென்ட் பிளான்ஸ்ல எல்லாம் மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்தி கொளுத்தி போட்டா மாதிரி இந்த கரப்பான்பூச்சிகளோட போராட்டம் அமைஞ்சது. ஒட்டுமொத்த நாடும் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீட் தேர்வை பற்றியும், எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ டோட்டல் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் நம்ம கைய விட்டு போயிடுச்சு அப்படிங்கறது உணர்ந்த பாஜக உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. நம்ம சங்கிகளுக்கு தான் சூடு சொரணை எல்லாம் கிடையாதே. சாவர்கர் பரம்பரையாச்சே. கெஞ்சினா மிஞ்சறது, மிஞ்சினா கெஞ்சறது அப்படிங்கிற மாரி மிஞ்சி பார்த்தாங்க. ஆனா அது வேலைக்கு ஆகலன்னொன்னே கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா, முந்தா நாள் மிட் நைட் அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் நடந்தது. முதல்ல என்ன பண்றாங்க, ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர மாத்துறாங்க. அதாவது வினீத் ஜோஷிக்கு பதிலாக நரேஷ் பால் கங்குவார் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபிசர கொண்டு வராங்க. இத செஞ்சு மாணவர்கள திருப்திப்படுத்திடலாம். அப்ப தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் பத்தி அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா அதற்கும் அபிஜித் திப்கே ரொம்ப தெளிவாக அங்க ஜந்தர் மந்தர்ல பேசும்பொழுது சொல்லிட்டாரு. வினீத் ஜோஷிய எடுத்துட்டு அங்க நீங்க நரேஷ் கங்குவார கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஆள் மேலேயே ஏற்கனவே ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு. அப்போ அந்த சிஸ்டத்த சரி செய்ய மாற்றம்னு நீங்க கொடுக்கக்கூடிய ஆளு ஏற்கனவே கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்கிறார்னா, இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? அப்படிங்கிற கேள்விய அவர் கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அமித்ஷாவோட மீட்டிங் முடிஞ்ச கையோட அவசர அவசரமா ஜே.பி. நட்டாவும், ஜிதேந்திர சிங்கும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் சோனம் வாங்சுக்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு இதுவரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு ரிட்டன் கமிட்மெண்ட்ட சோனம் வாங்சுக் கிட்ட குடுக்குறாங்க. முதல் முறையாக பாஜக ஒரு ரிட்டன் கமிட்மெண்ட் குடுத்திருக்குது. அதாவது என்ன கமிட்மெண்ட் குடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த நீட் பேப்பர் லீக்க பத்தி நாங்க பார்லிமென்ட்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது இந்த போலீஸ் அராஜகத்தினால பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் மீது என்னெல்லாம் வழக்கு போட்டிருக்கிறாங்களோ, அந்த வழக்கெல்லாம் நாங்க வாபஸ் வாங்குறோம். அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன மாணவர்களோட குடும்பத்துக்கு போதுமான காம்பன்சேஷன் 1,00,00,000ன்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஆனா போதுமான காம்பன்சேஷன் குடுப்போம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா அவர்கிட்ட குடுத்து அவருடைய ஃபாஸ்ட்ட முடிச்சு வச்சிருக்கிறாங்க. எந்த சோனம் வாங்சுக்க சைனீஸோடைய ஏஜென்ட், ஆன்டி நேஷனல், தேச துரோகி அப்படின்னு எல்லாம் பாஜக சொல்லுச்சோ, அதே பாஜகவை சேர்ந்த ஜே.பி. நட்டா தன் கையாலேயே சோனம் வாங்சுக்குக்கு சூப்பு ஊட்டி விட்ட வீடியோ தான் அன்னைக்கு நைட்டு ட்ரெண்டிங் ஆகி இருந்தது. இத செஞ்சதோட பாஜக நிறுத்தல. அடுத்தது பாத்தீங்கன்னா, நேரடியாகவே நம்மளுடைய விஸ்வகுரு களத்துல இறங்குறாரு. 34 நாட்களுக்கு மேல் இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பல்லாம் திரும்பி பார்க்காத விஸ்வகுரு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மிட் நைட்டு இன்ஸ்டாகிராம்ல ஜென்சி கூட கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாரு. ஃபிரெண்ட்ஸ், டோன்ட் வொரி ஃபிரெண்ட்ஸ். உங்களுடைய எதிர்காலம்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டெல்லாம் நான் அமைக்க சொல்லியிருக்கேன். கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. வழக்கம் போல தன்னுடைய மன் கி பாத் ஸ்டைல்ல இவர் பேசின இந்த வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் சங்கி கூட்டம், பாத்தீங்களா மோடி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க. இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு இவரோட வீடியோவ 3 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சங்கிகள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சா, இன்னொரு பக்கம் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, இந்த வீடியோ நெறைய பேர் பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பார்த்தவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போய் மோடிய கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு. தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா மாறி இருக்குன்னு தானே மாணவர்கள் வந்து போராடுறாங்க. அவங்க மேல இப்படி வன்முறைய கட்டவிழ்த்து விடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நாக்க பிடிக்கிற மாரி மோடிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பாஜகவுக்கு மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ வொர்க் அவுட் ஆகல அப்படின்னோனே, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, ஜே.பி. நட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர்கள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ மீட் பண்றாரு. மீட் பண்ண இடத்துல ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்க வரோம். ஆனா அதுக்கு முன்னால தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும். இதுல எந்த சமரசமும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சரி,
இதுக்கு மேல தர்மேந்திர பிரதான காப்பாத்துறதுக்கான முயற்சியில நாம இறங்குனா, இது பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படின்னு உணர்ந்த ஜே.பி. நட்டா, உடனே கமிட்மெண்ட் குடுக்க முடியாதுல்ல. அதனால, "சரிங்க, எங்களுக்கு 1 நாள் டைம் குடுங்க. நாங்க யோசிச்சு சொல்றோம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியில வந்த அபிஜித் திப்கே ஜந்தர் மந்தர்ல பேசும்பொழுது, 1 நாள் இல்ல, 2 நாள் கூட டைம் எடுத்துக்கங்க. ஆனா, தர்மேந்திர பிரதான் 48 மணி நேரத்துல ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்ணலைன்னா, இந்த போராட்டம் இன்னும் வலுவடையும். நேஷனல் லெவல்ல இத அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டு போவோம். இன்னும் பல டிமாண்ட்ஸ உங்க முன்னால வைப்போம். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நேரடியாக பாஜக அரசுக்கு ஒரு வார்னிங்கும் குடுத்தாரு. நிலைமை கைய மீறி போயிடுச்சு அப்படிங்கிறத பாஜக ரியலைஸ் பண்ணிடுச்சு. மோடிக்கு முன்னால ஒரு டஃப் சாய்ஸ் தாங்க. முதல்ல தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார்னா, அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இத ஒரு மாரல் விக்டரியா கிளைம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி, தொடர்ந்து கேபினெட்ல இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்களும் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள தொடர்ந்து முன் வச்சு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா போயிடும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அது ஒரு கமா தான். அதுக்கப்புறம் இன்னும் பல பிரச்சனைகளை, இதைவிட தீவிரமான பிரச்சனைகளை பாஜக சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ், தர்மேந்திர பிரதான் சப்போஸ் ரிசைன் பண்ணல. பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா தர்மேந்திர பிரதான நாங்க ரெசிக்னேஷன் குடுக்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அபிஜித் திப்கே சொன்ன மாதிரி இந்த போராட்டம் தேசிய அளவில் இன்னும் வலுப்பெறும். ஏற்கனவே பல மாநிலங்கள்ல மாணவர்கள் வீதியில வந்து போராடுறாங்க. மாணவர்களுக்கு ஆதரவா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இப்ப வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. பிஜேபியோடைய பலமே இந்த மிடில் கிளாஸ் தாங்க. இத்தன நாள் இந்த மிடில் கிளாஸ் தலையில தான் மொளகாய அரைச்சு 12 வருஷமா, "தோ வந்துருச்சு அம்ரித்கால், தோ வந்துருச்சு அச்சே தின், தோ வந்துருச்சு விக்சித் பாரத்" அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த மிடில் கிளாஸ் ஸ்லோவா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 12 வருஷமா இவங்க நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னைக்குமே அச்சே தின்னோ, விக்சித் பாரத்தோ, இல்ல அமிர்த காலமோ நமக்கு வரப்போறது கிடையாது. அது அம்பானி, அதானி போன்ற மோடியோடைய நண்பர்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இது மோடியோடைய வோட் பேங்க்கையே பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல. இந்த புரொடெஸ்ட் இன்னும் பெருசா ஆயிடுச்சுன்னா, அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் வேற வழியே இல்ல வன்முறைய தான் பிரயோகப்படுத்தணும். அப்படி மாணவர்கள் மீது மீண்டும் வன்முறையை பிரயோகப்படுத்தினா, இது தேசிய அளவுல மிகப்பெரிய ஒரு ஸ்டூடண்ட் ரெவல்யூஷனா மாறிடும். எப்படி நேபாள்ல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்கால நடந்ததோ, அந்த மாதிரி இந்தியாவிலயும் நடந்துருமோ அப்படிங்கிற பயம், அச்சம் வந்துருச்சு. அந்த பயத்துடைய விளைவு தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். அப்போசிஷன கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா, வீதிக்கு வந்து போராடக்கூடிய மாணவர்களை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த பாஜக, கடைசியா தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்ய வச்சிருக்குது. இதுக்கு பல பேருக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ சொல்லணும். ஏன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாவதற்கு காரணகர்த்தாவே அவர் தானே! கடந்த 12 வருஷமா இந்த பாஜக ஆட்சியில ஏகப்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் 40 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு தலவிரிச்சு ஆடுது. இங்க பிரைஸ் ரைஸ், இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து மாணவர் சமுதாயத்தையும், இளைஞர்களையும் பாதிக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து எத்தனையோ வீடியோஸ்ல நாம பேசியிருக்கோம். ஆனா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் ஒரு வடிகால் அமைத்து கொடுக்கிற மாதிரி சூரியகாந்த் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கரப்பான்பூச்சி போல அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த கமெண்ட் தான் இவ்ளோ விஷயங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது. அதனால முதல்ல சூரியகாந்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2வது அபிஜித் திப்கே அப்படிங்கிற அந்த இளைஞர்கள். இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த பாஸ்டன்ல உட்கார்ந்துகிட்டு இந்த இளைஞர் செஞ்சிருக்கிறாரு. காக்ரோச்கள் அப்படின்னு இந்தியாவுல இருக்கக்கூடிய இளைஞர்களை சிறுமைப்படுத்தி, இழிவுபடுத்தின அந்த நிமிடம் அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க் தோணுச்சு பாத்தீங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிய அவர் ஏற்படுத்தினார். ஆரம்பத்துல இந்த கவர்ன்மெண்ட்ட மார்க் பண்றதுக்காகவும், ஒரு லைட்டர் வெயின்ல ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இருந்தாலும், அந்த மூவ்மெண்ட்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ பார்த்து, இத ஒரு சீரியஸ் விஷயமா கையில எடுத்து, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக ரீதியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்க அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அதை மிக அழகாகவும் வழி நடத்தியிருக்கிறார். அதனால அபிஜித் திப்கேக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் யூ நம்ம சொல்லணும். ஏன்னா, அவர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் பொழுதே, வெளியில வரும்பொழுதே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன கையில தூக்கிக்கிட்டே வந்தாரு. ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு
அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ரோல் மாடலா இருந்தவர் அபிஜித் திப்கே. சோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். 3வது தேங்க்ஸ் சோனம் வாங்சுக். அபிஷேக் திப்கே என்னதான் இந்த போராட்டத்த ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்சு வச்சிருந்தாலும், இந்த போராட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது சோனம் வாங்சுக்கோடைய வருகைக்கு அப்புறம் தான். அவரு ஒரு ஏபொலிட்டிக்கல் ஃபிகர். அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸும் கிடையாது. எந்த விதமான கட்சி பின்புலமும் கிடையாது. மாணவர்களோட நலன் அப்படிங்கிற ஒற்றை இலக்கோடு அவருடைய ஹங்கர் ஸ்ட்ரைக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து நாளாக நாளாக கிட்டத்தட்ட 11 கிலோ குறைஞ்சு ரொம்ப வீக்கா அங்க படுத்துட்டு இருந்த தருணத்துல கூட சோனம் வாங்சுக் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த போராட்டத்துக்கு என்ன லீடர் ஆக்காதீங்க. என்ன ஹீரோ ஆக்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருக்கிறாங்க. அந்த ஹீரோக்கள் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்த நான் தொடர்ந்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லி, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல பேருடைய மனசாட்சியை தட்டி எழுப்பியவர் சோனம் வாங்சுக். அவருடைய அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்ல ஒரு நேர்மை இருந்தது. ஒரு லெஜிட்டிமசி இருந்தது. அதனால தான் இவ்வளவு நாள் பிஜேபிக்கு சிங்சாக் அடிச்சுக்கிட்டு இருந்த பல சினிமா பிரபலங்கள், பல தொழிலதிபர்கள் எல்லாருமே மாணவர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் மேலும் சூடு பிடித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா நம்ம நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாம நன்றி சொல்லணும். ஜந்தர் மந்தர்ல மட்டும் இல்லைங்க. இந்தியாவுடைய மூல முடுக்குல இருக்கக்கூடிய போராட்டத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ண ஒவ்வொரு மாணவருக்கும், மாணவிக்கும் நாம நன்றி சொல்லணும். யோசிச்சு பாருங்க. போலீஸ் அவ்ளோ தடியடி நடத்துறாங்க. டியர் கேஸ், பெல்லட் கன்ஸ் ஒரு மாணவருக்கு பார்வையே போயிருக்கு. எத்தன பேர் அடிபட்டு, எத்தன குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகளுடைய ஆடைகளை கிழிச்சு, அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவெல்லாம் குடுத்திருக்காங்க. இவ்ளோ விஷயமும் நடந்ததுக்கு அப்புறமும் கூட, மறுபடியும் நாங்க போராடுவோம் அப்படின்னு தைரியமா களத்துல நின்னாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க் யூ சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு ஸ்டூடண்ட் யூனிட்டினா என்ன? மாணவர்களின் ஒற்றுமைனா என்ன? மாணவர்கள் நெனச்சா ஒரு நாட்டுடைய தலையெழுத்த எப்படி மாற்றி அமைக்க முடியும்? அப்படிங்கிறத இவங்க நிரூபிச்சு காட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னால எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட மொழிக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. மாநில உரிமைகளுக்காக மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல பார்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிறாங்க இந்த மாணவர்கள். அதனால ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு ராயல் சல்யூட். உங்களோட யூனிட்டி தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை சாத்தியப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா this is only the beginning. You have miles to go before you sleep. இந்த ஒரு விஷயத்துல நாம வெற்றி அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக இத திரும்ப அலட்சியமா விட்டுறாதீங்க. இனிமேல் தான் உறுதியோட நான் வயலண்டா இந்த புரொட்டஸ்ட நீங்க முன்னே கொண்டு செல்ல வேண்டும். எந்தவித வன்முறைக்கும் அவசியமே இல்ல. ஸ்ட்ரெங்த் அண்ட் கன்விக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரே அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, அதை விட பெரிய தப்பு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது நீட்ல ஏற்படக்கூடிய முறைகேடுகள் இல்ல. நீட்டே ஒரு முறைகேடு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அந்த விதத்துல தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல மாணவர்கள் போராடுறதுக்கும், தமிழ்நாட்டுல போராடக்கூடிய மாணவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, பிஜேபியுடைய ஒன் ஆஃப் த முக்கியமான தலைவர்கள் தான் தர்மேந்திர பிரதான். கட்டஞ்செடுத்த சங்கி. அமித்ஷாவுக்கும், மோடிக்கும் அவ்வளவு நெருக்கமானவர், அவ்வளவு முக்கியமானவர் அவரு. அப்படிப்பட்ட தர்மேந்திர பிரதான் வகித்த இந்த கல்வித்துறைய அடுத்தது யாருகிட்ட குடுப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இவர விட கடைஞ்செடுத்த ஒரு சங்கி கிட்ட தான் குடுப்பாங்க. அவங்க இதுல என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால இந்த போராட்டத்துடைய தீர்வு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் இல்ல. உண்மையிலேயே அச்சே தின், அம்ரித் கால், விக்சித் பாரத் வரணும்னா, இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம மொத்தமா ரிஃபார்ம் பண்ணணும். மொத்தமா மாத்தி அமைக்கணும். அதற்கு கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். ஒரு பாசிச அரசுடைய கையில கல்வி இருக்கிற வரைக்கும், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்னைக்குமே வராது. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண மாதிரி, நாளைக்கு மோடி ரிசைன் பண்ணணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அதனால ரிலாக்ஸ் ஆயிடாம, லாங் டெர்ம் விஷனோட இந்த போராட்டத்தை தொடர்ந்து அறவழியில நடத்துங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோக்கு ஒரே ஒரு வார்த்தை. பஞ்ச் டயலாக் பேசி வெள்ளித்திரையில வேணா நீங்க ஜனநாயகனா இருக்கலாம்.
ஆனா, இந்த போராட்டங்கள் நடக்கும்போது, நீங்களும் உங்க அரசும் எவ்வளோ ஜனநாயகத்தன்மையோட நடந்துக்குச்சு அப்படிங்கிறத இங்க இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எந்த ஜென்ஸிய மூலச்செலவ பண்ணி நீங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு அதே ஜென்ஸியை சேர்ந்தவர்கள் தான் இந்த போராட்டத்துல உங்களுடைய இந்த பாசிச போக்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ சீக்கிரம் உங்க வேஷம் கலைஞ்சிடும் அப்படின்னு சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. ஆனா, இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜென்ஸி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையான ஹீரோக்கள திரையில் தேடக்கூடாது. சோனம் வாங்சுக், அபிஜித் திப்கே போன்ற தரையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உண்மையான ஹீரோஸ் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேள அண்ணா ஹசாரேவ பார்க்கறதுக்கு எப்படி டெல்லிக்கு விரைந்து சென்றீர்களோ, அந்த மாதிரி ஜந்தர் மந்தருக்கு இந்த வாட்டி நீங்க போகல. அதுக்கு காரணம் பயம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும், கலெக்ஷன் கல்லா கட்டணும். நாம ஏதாவது சொல்ல போய் ஒன்றிய அரசு ஏதாவது செஞ்சு ஜனநாயகனே வெளியில வர முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற கவலை எல்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா குறைஞ்சபட்சம் உங்களுடைய பிரதிநிதியாவது அனுப்பிச்சிருந்திருக்கலாமே! பாவம் நண்பா, நண்பீஸ் அட்லீஸ்ட் அத வச்சாவது கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. பாருங்க எங்க தளபதி நேர்ல போலனாலும் பரவால்ல. அவருடைய கட்சியில இருந்து ஒருத்தர அனுப்பி விட்டாரு. பாஜக அப்படியே பயந்து நடுங்கி தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. அப்படின்னு கிரெடிட்டாவது எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு உங்களுக்கு புதுசு இல்லல்ல. ஆனா பாவம் அதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு எவ்வளவு பெரிய தொடர்நடிகையா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. எது எப்படியோ மாணவர்களுடைய ஒற்றுமைக்கும், மாணவர்களுடைய போராட்டத்துக்கும், மாணவர்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கும் கிடைச்ச வெற்றி தான் இந்த வெற்றி. அதனால அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.